வணக்கம். பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல சாய் அபயங்கர் இசையில வெளிவர இருக்கக்கூடிய டியூட் அப்படிங்கிற படத்துல இருந்து ஊரும் பிளட் அப்படிங்கிற ஒரு பாட்டு வெளியாகிருக்கு. இந்த பாட்டை கேட்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அனிருத்த சாய் அபயங்கர் தெறிக்க விட்டுருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த வகையில அவர் தெறிக்க விட்டுருவாரு அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். நான் இந்த பாட்டு குறித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஊரும் பிளட் அப்படின்னு இருந்துச்சு, அப்புறம் டியூட் அப்படின்னு இருந்துச்சு. டியூட் அப்படின்னா ஒருவேளை இந்த ஹிந்தி படம் போல இருக்கு, இல்ல வேற ஏதாவது சினிமா இதில் எடுப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற சொல்ல நினைச்சிட்டு போயிட்டேன். ஏன்னா இது ஒரு சுத்தமான தமிழ் சொல் அப்படின்னு நம்புவார் போல இருக்கு தம்பி பிரதீப் ரங்கநாதன். அந்த வகையில டியூட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் சொல்லு இல்லாம வைக்கிறவங்களுக்கு முதல்ல அனுமதி கொடுக்கறது யோசிக்கணும். இதுல இருந்து அப்ப நம்மளே பார்த்துட்டு சரிப்பா இதான் வச்சிருக்காங்க போல இருக்குன்னு போயிட்டு, சரி ஊரும் பிளட் அப்படின்னா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான பாட்டா இருக்கும் போல இருக்கு. நம்ம இந்த ஆஸ்பத்திரியிலலாம் யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போவோம், அப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் வாங்கிட்டு போவோம். எதுக்குன்னு கேட்குறப்ப ரத்தம் விடுறதுக்கு வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சாப்பிட்றத விட கூட இருக்கவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இது குறித்து கூட பாட்டு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏற்கனவே சாய் அபயங்கர் தனி பாடல்கள் போட்டிருக்காரு. முதலா படத்துக்கு பண்ணியிருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதியிருக்கவர் மகாகவி பால்டப்பா அப்படிங்கிற ஒரு மகாகவி எழுதியிருக்காரு. அவர் ஏற்கனவே கம்பனை விட கூடுதலா, வள்ளுவரை விட கூடுதலா எழுதினவர். இப்போ அதையும் தாண்டி இனிமே உலக மகாகவி அப்படிங்கிற பேர்ல இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாட்டை கேட்கிறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, அல்லையே அல்லையேன்னு தான் ஆரம்பிக்குது. இதுக்குள்ள ஒரு ஏத்த இறக்கம்லாம் கொடுத்துருக்காரு சாய் அபயங்கர். பிச்சு பினாறு வாங்கிடுற அளவுக்கு பண்ணிடுறாரு. இந்த இப்ப பாட வர்றவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த ஏலியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, வேற்று கிரகத்துல இருந்து மனிதர்கள் சொல்லக்கூடாது, ஜந்துக்கள் அப்படி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தங்களை நினைச்சுக்குவாங்க போல இருக்கு. நினைச்சுக்கிட்டு அது ஒரு வகையான உச்சரிப்போட உச்சரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம கூட ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்தா கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவங்க இந்த ஏலியன்ஸ் உச்சரிக்கிற மாதிரியாவே உச்சரிக்கிறாங்க. இந்த மாதிரி உச்சரிக்கிறதுக்கு என்னதான் மனசு வருது இல்ல என்னன்னு தெரியல. அந்த பழைய அந்த 80, 90களில் வந்த ஒரு சில படங்கள்ல அந்த சேட்டு கடன் கொடுத்த சேட்டுகளை காமிப்பாங்க. நம்மால் தான் இருப்பான், ஆனா சேட்டு வேஷம் போட்டு அவன் ஒரு மாதிரி பேசுவான். அதே மாதிரி தான் இந்த தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுமை, நம்ம நேரம், நம்ம கன்றாவி இதையெல்லாம் கேட்டு தொலைக்கணும் அப்படிங்கிறதா காலத்துடைய கட்டாயமா ஆகிப்போச்சு. இந்த வேற வழியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது நல்ல ஒரு என்னைக்கு இசையமைப்பாளர் வர்றாரோ, நல்ல பாடகர் வர்றாங்களோ அன்னைக்கு தான் நம்ம தமிழ் சினிமா உருப்படுங்கிறது யதார்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நேரம் ஒரு சில பேரை நம்ம கிண்டல் பண்ணோம். யார் அப்படின்னா, நம்ம என்ன நாராயணன் ஒருத்தர் இருப்பாரு, ஹிந்தியில இருந்து ஒருத்தர் வருவாரு. ஆமா, அவரை கிண்டல் பண்ணோம். அவர் பாட்டு வித்தியாசமா கொடுத்து, ஏன்னா அவருக்கு தமிழே தெரியாது. ஆனா தமிழ் தெரிஞ்ச பல தருதலைகளை இப்படிதான் பாட்டு பாடி கொள்ளுதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடுமை. அதுல நடுவில் டியூடுன்னு வருது, நமக்கு வேற மாதிரி கேட்குதுன்னு வச்சுங்களேன். அது வரியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சிக்கல் அப்படி இனிமேலுக்கு வரியை கண்டுபிடிக்கணும்னா நேரடியா அந்த ஆட்களுக்கு நேர கார் எடுத்துட்டு போயிடணும். போயிட்டு, ஐயா இங்க வா, நீ என்ன வரி எழுதியிருக்க, நீ என்ன வரி பாடுன, நீ என்ன வரியில இந்த பாட்டை பண்ணுன அப்படின்னு நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு தான் இப்ப பாட்டுகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம அனிருத் இருக்கார் இல்லையா, அனிருத் பாடல்கள்ல நீங்க பாட்டை ஒரு 10 முறை கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ஒருவேளை புரியல அப்படின்னா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி இந்த மொழிபெயர்ப்பு பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு ஹிந்தில இருந்து ஒருத்தர் இங்க பேசினா அதுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கு, ஒரு ஆள் போடுவாங்க. அவர் சொல்வாரு, அதார் பார்த்தாக அதார் சாத்தாக, நமக்கு ஹிந்தி தெரியாதுக அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் சொல்லிடுவான், இங்கு திரளாக கூடியிருக்கிற இன்பமும் ஈத்துவக்கும் இன்கொள்கள் அறியார்கள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்கணவர் இதெல்லாம் பேசுவார். அவன் சொல்றது என்ன, எல்லாருக்கும் வணக்கம், இப்படி எல்லாம் பேசி நம்மால் மொழிபெயர்ப்பு போடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம அனிருத் பாட்டுக்கெல்லாம் இங்கிலீஷ்லேயே மொழிபெயர்ப்பு கீழே போட்டிருப்பாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டு ஓரளவு சரி பண்ணிக்கலாம். அதை விரட்டி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அனிருத் பாடல்கள்ல எதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள எப்படின்னா இந்த நிறைய கல்லுக்குள்ள கொஞ்சம் அரிசி கிடக்கும், தேடி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம சாய் அபயங்கர் பாட்டுல, ஏன்னா நம்ம தனிப்பாட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல எப்படி அப்படின்னா, உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு தேடி பார்த்தாலும் அரிசி கிடைக்காது. 4 அரிசி கூட வெறும் கல்லு தான் கிடைக்குங்கிற அளவுக்கு தான் எந்த சொல்லும் புரியாம, புரிஞ்சும் ஒண்ணு விளங்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா சாய் அபயங்கர் அனிருத்துக்கு டஃப் கொடுப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? பெரிய இசையெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, பெரிய அளவுக்கு இசையறிவோ தமிழறிவோ ஒரு வெங்காய அறிவோ வேண்டியதில்லை. இணையத்தை கையாளுற அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நீங்க கேட்கறதுக்கு எத்தனையோ நம்மள மாதிரி விளங்காத ஆளுங்க இருக்குல்ல, அப்ப நீங்க கேட்டுதான் ஆகணும்.
அந்த வகையில சாய் அபயங்கர் இந்த ஊர் பிளட் அப்படின்னு போட்டிருக்காரு. எங்க பிளட் ஊறுதுன்னு நான் தேடி தேடி பார்த்தேன். பாட்டுக்குள்ள பிளட்டே ஊற காணும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அவருக்கு டஃப் கொடுப்பாரு. எப்படி அப்படின்னா, நான் கொஞ்ச நாள்ல கவனிச்சு பாருங்களேன். அனிருத்துவே மேலுங்க. என்ன மாதிரி பண்ணாரு பாவம், அந்த சாய் அபயங்கர் படுத்திட்டார் அப்படிங்கிறது மாதிரியான கணக்குல வரும். இது எப்படின்னா, ஒரு சின்ன கதை கூட இருக்கு. ஒரு ராஜா ஊருக்குள்ள தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தானா, யாருக்கு நல்லது செய்யறது இல்ல. அப்படின்ன உடனே ராஜா சாக போறாரு. அப்ப கூப்பிட்டு மகன்கிட்ட சொல்லியிருக்காரு, மகனே நான் ஊருக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன்டா, எவனுமே என்ன நல்லவேன்னு சொல்லல, ஆனா செத்த பிறகு என்ன நல்லவேன்னு சொல்லலம்டா, அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறா அப்படின்னு இருக்காரு. சொன்ன உடனே மகனும் சொல்லியிருக்கான், சரிப்பா நீ நிம்மதியா சாவ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டானா. செத்த பிறகு மகன் ஒரு வேலை செஞ்சு அப்பனை நல்லவன் ஆக்கிட்டான். எப்படி அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவாரான்னா, ஊருக்கு ஊர் எல்லாரும் என்ன பண்ணுவாராம், நெல்லு கொண்டு வர சொல்லுவாராம். நெல்லு கொண்டு வர சொல்லி அரண்மனையில வச்சு குத்துறது. அப்போ இதை ரைஸ் மில் கிடையாதுல்ல, குத்திட்டு இது பாரு தவிட நீ எடுத்துட்டு போ, அரிசி எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு வரான். மன்னர் சொல்லிட்டு வேற வழி இல்லைல்ல, எடுத்துட்டு போயிடணும் வேற வழி இல்லாம. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, யாரு இப்ப புதுசா பொறுப்பேற்றிருக்கிற ராஜா யாரு, அந்த செத்த ராஜாவுடைய மகன். அவன் எல்லாரும் நெல்லு கொண்டு வர சொல்லியிருக்கான். மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, பரவாயில்ல இந்த ராஜாவாவது நமக்கு ஏதாவது வாழ்க்கை கொடுப்பாரு, நல்லபடியா நமக்கு ஏதாவது செய்வாருன்னு நம்பி போயிருக்காங்க. நெல்லை குத்துங்கன்னு இருக்காங்க, மக்கள்லாம் சேர்ந்து குத்தி இருக்காங்க. குத்துன உடனே நெல் அரிசி அல்லது அரிசி தவிடு எல்லாத்தையும் போட்டு நீங்க போங்க அப்படின்னாங்களாம். ராசா அப்படின்னு இருக்காங்க, கொன்றும் எல்லாத்தையும் போட்டு போ அப்படின்னு இருக்காங்க. இவங்களே நெல்லை கொண்டு வந்து குத்தி கொடுத்துட்டு தவிடு தனியா அரிசி தனியா குத்தி குடிச்சிட்டு போகும்போது பேசியிருக்காங்க, செத்த மன்னர் பரவாயில்லங்க, அவர் தவிடையாவது நமக்கு கொடுப்பாரு, ஆனா இந்த பாவி வரப்பேன் பட்டு கிடப்பேன் தவிடையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன், அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு போனாங்களாம். இப்ப புரியுதா? அனிருத்தை எப்படி இவர் அதை விட சிறந்தவர் ஆக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் கருணை பண்ணி, அவரை விட இவர் சிறப்பான இசையமைப்பாளருங்க, அவர் தேன் மாதிரி பாட்டு பண்ணுவார் அப்படின்னா, இவர் தேனும் பாலும் கலந்து பாட்டு பண்ணுவார் அப்படின்னு நாலு இடத்துல ஜிங்ஜாங் போட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அபயங்கர் பிற்காலத்துல மிகப்பெரிய இசையமைப்பாளரை வர்றதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. இந்த பாட்டை கேட்ட பிளட் ஊறுதோ இல்லையோ, காதுக்குள்ள கரப்பாம்பூச்சி ஊறுறது உறுதி. நன்றி, வணக்கம்.